ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 2 ட்ரெயின் ஈக்குவல் லென்த் தான், ஆப்போசிட்டில் போகுது. இந்த டைம் செகண்ட்ஸில் கிராஸ் ஆகுதான். இப்போ வந்து டீன்னு வச்சுக்கிறேன் டிஸ்டன்ஸை. ஸ்பீடு கண்டுபிடிச்சிப்போம். ஸ்பீடுக்கு வந்து டிஸ்டன்ஸ் பை டைம் தான். ஸோ இப்போ நம்ம டைமும் கண்டுபிடிக்கணும் இண்டிவிஜுவலாக. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ டீன்றதுனால 2D ஆக்கிடுறேன். டைமோட ஃபார்முலா வந்து d/s, நம்மளுக்கு இது தெரியும். d/, இண்டிவிஜுவலாக 18 ப்ளஸ் d/12, ஏன்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் போகிறதுனால ரிலேட்டிவ் ஸ்பீடு வந்து d/12. இப்போ இதை சிம்ப்ளிஃபை பண்ணுறேன். இப்போ சிம்ப்ளிஃபை பண்ணால் நம்மளுக்கு எல்சிஎம்லாம் எடுத்து பார்த்தா கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எல்சிஎம் எடுக்கிறேன். ஸோ இதுதான் வருது. இப்போ மேலே கொண்டு போகிறேன். இதை ஃபர்தராக சிம்ப்ளிஃபை பண்ணுறேன். ஸோ கேன்சல் பண்ணுவோம். ஃபைனல் ஆன்சர் பார்த்தா 14.4 செகண்ட்ஸ் தான். இந்த ப்ராப்ளம் ஏன் கொண்டு வந்தேன்னா, இது வந்து ஆவரேஜ் ஸ்பீடுக்கு 2 ஸ்பீடு கொடுத்துருந்தா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். இதுவே 3 ஸ்பீடு கொடுத்துருந்தா இந்த மெத்தடை யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், 2 ஃபார்முலா கவர் ஆகுது. அதுக்கு தான் இந்த ப்ராப்ளமை ஸ்பெசிஃபிக்காக கொண்டு வந்தேன்.